Hi friends, welcome back to our channel. வாங்க இன்னைக்கு ஒரு சுவையான ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். என்ன ஐஸ்கிரீம்னா மாம்பழ ஐஸ்கிரீம். இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீமி மில்க்கு. இதை ஒரு 1/2 லிட்டர் மில்க்கை நீங்கள் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க. அது நல்லா காய்ச்சி பொங்கி வந்த பிறகு ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே அது ஆறி வரதுக்குள்ளே இந்த மாம்பழத்தை கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு எடுத்து அரிஞ்சு டேஸ்ட் பண்ணால் அவ்வளோ ஒரு சுவை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்துச்சு. அதனால் இந்த மாம்பழத்தை அப்படியே மில்க் ஷேக்காக போட்டுடலான்னு அப்படின்னு யோசித்த போது மில்க் ஷேக்கை விட ஐஸ்கிரீமாக செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 மாம்பழத்தை எடுத்து ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம் அப்படின்ற யோசனை வந்துச்சு. அதனால் திரும்ப ஒரு 2 மாம்பழத்தை எடுத்து ஐஸ்கிரீமுக்காக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாம்பழ சீசனில் தான் விதவிதமாக டேஸ்ட்டில் மாம்பழம் வரும். அதனால் இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி முடிஞ்சால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்ன பண்ணேன், மாம்பழத்துக்குள்ளே இருக்கிற கொட்டையை பொறுமையாக எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்க பல்ப்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். ஒட்ட அந்த பல்ப்ஸை வழிச்சிடாதீங்க, அப்புறமா மாம்பழம் ஓட்ட விழுந்துடும். அதனால் அது மாதிரி வழிக்காமல் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ இதில் எடுக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுக்காக கொடுக்குற அந்த மரத்தாலான அந்த டீஸ்பூன் தான் அது. ஐஸ்கிரீம் குச்சி சொல்லுவாங்க. அந்த ஐஸ்கிரீம் குச்சிலே இப்போ டீஸ்பூன் மாதிரி செஞ்சு வராங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் அந்த மாம்பழத்தை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். நம்ம சாதா டீஸ்பூன் போட்டோம்னா கண்டிப்பாக டேமேஜ் பண்ணிடும். இப்போ நான் அந்த பல்ப்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டதில் நான் ஆற வச்சுருந்த அந்த பாலை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு 1 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் பாலுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை மட்டும் போட்டுருக்கேன். ஏன்னா அந்த மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அதை இப்போ இந்த மாம்பழத்தில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மாம்பழம் நிற்கிறதுக்காக ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 டம்ளருக்குள்ளேயே இந்த மாம்பழ இதுவை உள்ளே வச்சுக்கிட்டு அதில் இப்போ நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாம்பழ மில்க் ஷேக்கை அதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நம்ம மேலே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மேல் மூடி மாதிரி, அதை மூடி மாதிரி வச்சு மூடிட போகிறேன். மூடிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இதை இப்படியே சாதா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மில்க் ஷேக்காக கிடைக்கும். இல்லை ஐஸ்கிரீமாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் இதுக்கு டைமு. அந்த டைமுக்கு அப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா சுவையான மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் மீதி இருந்ததை நான் ஒரு டம்ளரில் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி அதையும் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண பிறகு இது ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன். 7 மணி நேரம் கழித்து தான் எடுத்தேன். பார்த்திங்கன்னா மாம்பழம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே சாப்பிட்லான்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் மாம்பழத்தை அந்த இதுலேருந்து எடுக்கணும், டம்ளர்லேருந்து. அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் நல்லா டம்ளரோட வெளிபாகத்தை நல்லா ஐஸ் இது போகிற அளவுக்கு கழுவிக்கிட்டேன். அப்போ தான் அந்த ஃப்ரீசிங் இது போச்சுன்னா தான் அந்த டம்ளரை விட்டு அந்த மாம்பழம் வெளியில் வரும். இப்போ நான் மாம்பழத்தை வெளியில் எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணேன், அந்த தோலை அழகாக உரித்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் அந்த பல்ப்ஸோட அந்த உள்ளே இருக்க ஐஸ்கிரீமும் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா உடனடியாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஆப்ஷனை ஆல் கொடுத்துக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம், மல்கோவா மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், திகட்டாத மாம்பழம். அந்த திகட்டாத மாம்பழத்தை ஐஸ்கிரீமாக செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.